Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சீஸ் பர்ஸ்ட் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த சீஸ் பர்ஸ்ட் பீஸாக்கு நம்ம சீஸே யூஸ் பண்ணல. பீஸா டவும் நம்ம ரெடி பண்ண போறது இல்ல. ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி செய்ய போறோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சீஸியா எவ்வளவு சீஸ் ஊஸ் அவுட் ஆகி சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. இந்த சூப்பரான சீஸ் பர்ஸ்ட் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம். பட்டர் இருந்தால் கண்டிப்பாக பட்டரை யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடாகணும், ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக சூடானதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. கலர்லாம் மாறக்கூடாது. இது நல்லா வறுபட்டு ஒரு அந்த மைதாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். மைதா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைதா மாவு வறுபட்டுருச்சு. வறுபட்டதும் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். அதில் இதை கட்டி தட்டாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பாலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, குட்டியாக ஒரு வெங்காயம். இதை நம்ம 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்திக்க போகிறோம். இதோட ஃப்ளேவர் இந்த சாஸில் இறங்கணுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பல்லாக. இதை நம்ம கிரேட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுடலாம். கிரேட் பண்ணி போடுங்க, இல்லை நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இது ஒரு சாசி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓ, இந்த மாதிரி லைட்டா சுட்டுது பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவு சரியா இருக்கும் நமக்கு. டார்ச்சுனா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுறேன், சரியா இருக்கும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க சரியா இருக்குதான்ட்டு. இப்போ என்ன செய்யலாம்னா இதில் போட்ட இந்த வெங்காயத்தை வெளியில் எடுத்துடலாம். நம்ம வெங்காயத்தை கழுவிட்டு நீங்கள் வேறு எதுக்காவது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படியே ஆறட்டும். இது என்ன செய்யணும்னா அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆக விடாமல் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆறட்டும். இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த பீஸா மாதிரி ஒரு லுக் வரணும்ல, அதுக்காக இந்த பீஸா மாதிரி வெட்டிக்க போறோம் நம்ம ரவுண்டா. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு பீஸா ஷேப்ல கிடைச்சிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சாஸ் வேணும்ல, அந்த மேலே தடவறதுக்கான பீஸா சாஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 4-5 வரமிளகாயை ஜஸ்ட் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆகிடும். அதை போட்டுக்கலாம். இது சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இனிப்பாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக அரிக்கணும் சேர்த்துறேன். இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அரிக்கணும். இப்போ இது கூட நம்ம ஒரு 5 பல் பூண்டை இதுக்குள்ளே துருவி சேர்த்திக்க போகிறோம். இல்லைனா நீங்கள் நறுக்கையும் கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பல் பூண்டு இதுக்குள்ள கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் இதில் நெய் தடவுறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் இருக்குல்ல, இதில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இந்த ஒயிட் சாஸ் இருக்குல்ல, பாருங்கள் நல்லா ஆறி இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது அப்பப்போ இடையில கிளறி விட்டேன், மேலே அந்த படலம் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதுலேருந்து தேவையான அளவுக்கு இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நிறைய போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சீஸ் பர்ஸ்ட் மாதிரி அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஒரு பார்ட்டுக்கு. இப்போ இதை நம்ம இந்த பேனில் பீஸா மாதிரி செட் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மீதி 3 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழ் லேயரை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே பீஸா சாஸும் அதுக்கு மேலே அந்த ஒயிட் சாஸும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் அதே மாதிரி
நம்ம மீதி இருக்கிற 4 ஸ்லைஸ்லயும் அதே மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 லேயரையும் நம்ம செட் பண்ணியாச்சு. சாஸ் தடவி அதுக்கு மேல அந்த ஒயிட் சாஸ் போட்டு, ஒயிட் சாஸ் வந்து கொஞ்சம் தாராளமா போடுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த சீஸ் பர்ஸ்ட் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இதுல. இப்போ இதுக்கு மேல நம்ம வழக்கம் போல வெஜிடபிள்ஸ் வச்சுக்க போறோம். நான் வந்துட்டு வெங்காயம், குடமிளகாய், தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது அப்படியே ரேண்டமா நம்ம இதுக்கு மேல வச்சிடலாம். நீ வேற ஏதாவது வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். மஷ்ரூம்ஸ் இருந்தா, பன்னீர் இருந்தா, இல்லை சிக்கன் எது வேணும்னாலும் நீங்க வந்துட்டு இதுக்கு மேல வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம மீதி இருக்கிற இந்த ஒயிட் சாஸை வந்துட்டு மேல போட்டுடலாம். அங்கங்க இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல லேசா நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். ஆரிகேனோ வந்துச்சுன்னா அதையும் லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது மேல கொஞ்சமா பெப்பர் பவுடர். நம்மளோட பீஸாவோட செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கல்லை வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடாயிடுச்சு நம்மளோட கல். இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இந்த பேனை தூக்கி வைக்க போறோம். இப்போ இந்த பேனை நம்ம மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல இருக்குது. இதை வந்துட்டு இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். இப்போ இது மாதிரி உங்ககிட்ட பேன் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்துட்டு அந்த பீஸாவை செட் பண்ணி இந்த தவாக்கு மேல வச்சு மூடி வச்சிருங்க. அப்பயும் இதே மாதிரி கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். இப்போ இது 20 நிமிஷம் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் லோ ஃப்ளேம்ல. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு நம்ம பேக் பண்ண வச்சு. செக் பண்ணிட்டேன், இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கீழே வந்துட்டு எடுத்து பாருங்க. கீழே வந்துட்டு ரோஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா தெரியும். ரொம்ப சூடா இருக்கு. இந்த பேனை நம்ம வெளில எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா. இது வந்துட்டு நம்ம சீஸ் இல்லாம பீஸா பேஸ் இல்லாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. உள்ளுக்குள்ள பாருங்க இந்த சீஸ் பாருங்க எப்படி நல்லா ஊஸ் அவுட் ஆகி சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பின்னாடி பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான சீஸ் பர்ஸ்ட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த சூப்பரான சீஸ் பர்ஸ்ட் பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.